நண்பர்களே, நான் உங்கள் சுமிஸ்ரீ. நம்ம சேனலில் HTML டுட்டோரியலில் கரண்ட்டாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, எப்படி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு டேபிளில் ரோஸ்பேன் அண்ட் காலம்ஸ்பேன் ஆட் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேபிள்ஸ். இப்போ டேபிள்ஸில் ரோஸ்பேன் அண்ட் காலம்ஸ்பேனா என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரோஸ்பேன்னா கம்பைன் ஆர் மெர்ஜ் 2 or more rows in a table அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம இப்படி தான் வந்து ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணுவோங்களா. ஸோ இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம 3 rows வந்து கொடுத்துருக்கோம். இங்கே ஃபஸ்ட் ரோ, தென் இங்கே செகண்ட் ரோ, அப்புறம் இங்கே வந்து தேர்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ரோவையும் தேர்ட் ரோவையும் வந்து மெர்ஜ் பண்ணியிருக்கோங்க. ஸோ இதை தான் வந்து ரோஸ்பேன்னு வந்து சொல்லுவோம். அதாவது இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளோட செல்லுன்னு வந்து சொல்லுவாங்களா. இந்த செல்லை வந்து நம்ம மெர்ஜ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதை தான் வந்து ரோஸ்பேன் வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி காலம்ஸ்பேன்னா கம்பைன் ஆர் மெர்ஜ் 2 or more columns in a table அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் வந்து மொத்தம் 4 காலம் வந்து இருக்குங்க. ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம். இந்த காலமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் காலமை விட்டுட்டு பேலன்ஸ் 3 காலமையும் வந்து நம்ம வந்து மெர்ஜ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ இதை தான் வந்து காலம் ஸ்பேன்னு வந்து சொல்லுவாங்க. தென் இதெல்லாம் வந்து டேபிளோட செல்ஸ்ன்னு சொல்லுவாங்களா. ஸோ இந்த டேபிள் செல்ஸ் எல்லாம் வந்து ஸ்பேன் பண்ணுறது தான் வந்து காலம் ஸ்பேன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த டேபிள் வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டைம் டேபிள்னு வந்து ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இங்கே இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 காலம்ஸ் கொடுத்துருக்கேன், 7 rows வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ரோவை பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் வந்து ஒரு ஹெட்டிங் வந்து கொடுத்து எழுதியிருக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 காலம்ஸுமே வந்து நம்ம மர்ச் வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்கே வந்து காலம் ஸ்பேன் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இங்கே செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் டேக்கில் வந்து ஹார்ஸ்ன்னு கொடுத்து வந்து எழுதியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 rows-மே வந்து நம்ம ரோஸ்பேன் வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம எப்படி இந்த மாதிரி ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கூட வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். இங்கே வந்து Shift+1 கொடுத்துக்கிறேன். டைட்டில் டேக்கில் டைட்டில் எழுதிக்க போகிறேன். நெக்ஸ்ட் இந்த பாடி டேக்கில் தான் வந்து நம்ம வந்து டேபிள் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து டேபிள் டேக் வந்து கொடுத்துக்கணும். இந்த டேபிள் டேக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே ஒரு கேப்ஷன் டேக்கை கொடுத்து கிளாஸ் டைம் டேபிள்னு வந்து எழுதியிருக்கிறேன் ஹெட்டிங்காக. ஸோ நான் வந்து எழுதிக்க போகிறேன். அதுக்கு வந்து நீங்கள் டேபிள் டேக்குள்ளே கேப்ஷன் ஒரு டேக் வந்து கொடுங்க. இந்த கேப்ஷன் டேக்கில் வந்து ஹெட்டிங் வந்து எழுதிக்க போகிறேன். நெக்ஸ்ட் இந்த பாடி டேக்கில் வந்து ஒரு ஹெட்டிங் டேக் வந்து எழுதிக்க போகிறேன். H1ன்னு ஒரு டேக் கொடுத்து எழுதிக்க போகிறேன். நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ எனக்கு எங்கே பார்த்தீங்கன்னா H1 டேக் எழுதுனா டேபிள் வித் ரோஸ்பேன் அண்ட் காலம்ஸ் வந்து டிஸ்பிளே இருக்குது. கேப்ஷன் டேக்கில் கொடுத்தா கிளாஸ் டைம் டேபிள் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்குது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்கணும்னா டிஆர் டேக் வந்து கொடுக்கணுங்க. டிஆர்னா டேபிளோட ரோன்னு சொல்லுவோம். இங்கே நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டிங் வந்து எழுதிக்கோங்களா. டைம் டேபிள்னு ஒரு ஹெட்டிங் வந்து எழுதியிருக்கேன். அதை இப்போ நம்ம எழுதிக்க போகிறோம். டிஆர் டேக்குள்ளே THன்னு ஒரு டேகை கொடுத்து டைம் டேபிள் எழுத போகிறேன். இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ எனக்கு வந்து டைம் டேபிள் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ எனக்கு எங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து டிஸ்பிளே இருக்குது. நான் வந்து எல்லாமே சென்டராக வந்து டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து இங்கே வந்து H1 டேக் பக்கத்தில் அலைன் ஒரு அட்ரிபியூட் கொடுத்து சென்டர்னு கொடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி டேபிள் டேக்கில் வந்து எனக்கு வந்து பார்டர் வந்து இல்லாமல் இருக்குது டேபிளுக்கு. நான் வந்து பார்டர்ன்ற அட்ரிபியூட் வந்து கொடுத்துக்க போகிறேன். பார்டர் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துக்கிறேன். தென் அதே மாதிரி அலைன் ஈக்குவல் டு சென்டர்னு ஒரு அட்ரிபியூட் கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ எனக்கு ரெண்டுமே வந்து சென்டராக வந்து டிஸ்பிளே இருக்குது. நான் வந்து டைம் டேபிள் அப்படின்னு வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தது வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. தென் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரோ வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து டிஆர் டேக்னு வந்து கொடுத்துக்கோங்க. மறுபடியும் இந்த டிஆர் டேக்குள்ளே வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு TH டேக் வந்து கொடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கோம்னா ஹார்ஸ்ன்னு வந்து ஒரு ஹெட்டிங் வந்து எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம அதை தான் எழுத போகிறோம். நெக்ஸ்ட் வந்து மண்டே டியூஸ்டே ஃப்ரைடேல வந்து எழுத போகிறோம் TH டேக்கில்.
இப்போ நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் ரோ வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அந்த நெக்ஸ்ட் ரோவில் வந்து ஹார்ஸ் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடேன்னு வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. பட் நம்ம இங்கே வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரோவில் வந்து டைம் டேபிளை வந்து நம்ம வந்து 6 காலம் வந்து மர்ஜ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம அதை தான் வந்து பண்ண போகிறோம். இங்கேயும் அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் ரோவில் வந்து டிஹெச் டேக்கில் வந்து டைம் டேபிள் வந்து கொடுத்துருக்கோங்களா, அந்த டிஹெச் டேக் பக்கத்துலேயே வந்து ஒரு கால் ஸ்பேனு வந்து அட்ரிபியூட் வந்து கொடுக்க போகிறோம். 6ன்னு வந்து கொடுங்க. நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6 காலமுக்கு வந்து நமக்கு வந்து ஸ்பேன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதே மாதிரி ஹார்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ரோ ஸ்பேன் வந்து கொடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம இங்கே வந்து பார்த்தோம்னா 5 ரோஸை வந்து நம்ம வந்து மர்ஜ் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து இங்கே வந்து ரோ ஸ்பேன் வந்து கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவில் டிஹெச் டேக் பக்கத்தில் ரோ ஸ்பேன்னு ஒரு அட்ரிபியூட் வந்து கொடுத்துக்கணும். ஈக்குவல் டு 5ன்னு வந்து கொடுக்குறேன். நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம வந்து மற்ற ரோஸில் வந்து க்ரியேட் பண்ணாதனால எனக்கு வந்து ஷோ ஆகலை. ஸோ இப்போ நம்ம மற்ற ரோஸு க்ரியேட் பண்ணும் போது தான் வந்து எனக்கு வந்து அந்த ஹார்ஸ்ன்ற அந்த ஹெட்டிங் வந்து ஸ்பேன் ஆகிட்டே வருங்க. நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ நான் வந்து அடுத்த ரோ வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு அதே மாதிரி டிஆர் டேக் வந்து கொடுத்துக்க போகிறேன். இந்த டிஆர் டேக்கில் தான் வந்து நம்ம டேட்டாஸ்லாம் எழுதிக்க போகிறோம். அதுக்கு வந்து டிடின்னு வந்து கொடுத்துக்கணும். மண்டேக்கு 4 பீரியட் இருக்குது, டியூஸ்டேக்கு 4 பீரியட் இருக்குது, வெனஸ்டேக்கு 4 பீரியட் இருக்குது, தேர்ஸ்டேக்கு 4 பீரியட் இருக்குது, ஃப்ரைடேக்கு 4 பீரியட் இருக்குது. நடுவில் நம்ம வந்து லஞ்ச் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ரோவை தான் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோ வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அதில் வந்து நம்ம தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல், இங்கிலீஷில் கொடுத்துருந்தோம். எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. அதே மாதிரி இங்கே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸ்னு வந்து நம்ம ஒரு ஹெட்டிங் டேக்கில் கொடுத்து எழுதியிருந்தோங்களா, அது வந்து எனக்கு ஸ்பேன் ஆகிட்டே வருது பாருங்கள். இப்போ 2 ரோக்கு எனக்கு வந்து ஸ்பேன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி அடுத்தடுத்த ரோ நம்ம கொடுக்கும்போது எனக்கு இந்த ஹார்ஸ்ன்ற இந்த ஹெட்டிங் டேக்கில் கொடுத்து வந்து ஸ்பேன் ஆகிட்டே வரும் பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் ரோ வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். டிஆர் டேக்னு மறுபடியும் கொடுத்துக்கோங்க. இந்த டிஆர் டேக்கில் வந்து டேட்டாஸ் வந்து எழுதிக்க போகிறோம். இப்போ நம்ம எழுதியாச்சு. இப்போ நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ எனக்கு எங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4th ரோவில் கொடுத்த இங்கிலீஷ், சோஷியல், தமிழ், மேத்ஸ் எல்லாமே எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. பட் நம்ம இங்கே வந்து பார்த்தோம்னா 4th ரோவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ் வந்து நம்ம வந்து காலம் ஸ்பேன் வந்து கொடுத்து எழுதியிருக்கோம் அப்படின்னா. ஸோ இங்கே தேர்ஸ்டேக்கும் ஃப்ரைடேக்கும் வந்து செகண்ட் ஹார் என்னென்னா மேத்ஸ் அப்படின்றது பொதுவாக வந்து சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ அதை தான் வந்து கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து நீங்கள் இங்கே டிடி டேக் பக்கத்துலேயே வந்து கால் ஸ்பேன் வந்து கொடுங்க. ஈக்குவல் டு 2ன்னு வந்து கொடுங்க. நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கால் ஸ்பேன் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்தனால எனக்கு வந்து 2 காலம் வந்து மர்ஜ் வந்து ஆகிடுச்சு. இப்போ தேர்ஸ்டேக்கும் ஃப்ரைடேக்கும் செகண்ட் ஹார் வந்து என்னென்னா மேத்ஸ்னு பொதுவாக வந்து நம்ம இங்கே சொல்லியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம லஞ்சுன்னு கொடுத்துருந்தோங்களா, ஸோ இப்போ அதை தான் வந்து கொடுக்க போகிறோம். டிஆர் டேக் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த டிஆர் டேக்கில் வந்து ஒரு ஹெட்டிங் வந்து எழுதிக்க போகிறோம். அதுக்கு வந்து டிஹெச்னு கொடுத்துக்கோங்க. வந்து லஞ்சுன்னு வந்து எழுதிக்க போகிறேன். நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ எனக்கு வந்து லஞ்சுன்னு வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. பட் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா 5 காலம்ஸை வந்து நம்ம வந்து மர்ஜ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ அதை தான் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் டிஹெச் டேக் பக்கத்தில் கால் ஸ்பேன் கொடுத்து 5ன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து கரெக்டாக ஒரு டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. 5 காலம்ஸையும் வந்து நம்ம வந்து மர்ஜ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ரோ வந்து இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி டிஆர் டேக் வந்து கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ரோக்கு. அதே மாதிரி டிடி டேக்கில் வந்து நம்ம டேட்டாஸில் வந்து எழுதிக்க போகிறோம். கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன்.
ஸோ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மேத்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ், சோஷியல் லேப் அப்படின்னு கொடுத்து வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. பட் இங்கே வந்து பார்த்தோம்னா லேப்ன்றதை வந்து நம்ம ரோஸ்பேன் வந்து எழுதியிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம அதை தான் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் இங்கே டிடி பக்கத்துலேயே வந்து ரோஸ்பேன்னு அட்ரிபியூட் கொடுத்து டூன் வந்து இப்போ நான் கொடுக்க போகிறேன். இப்போ கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். எனக்கு வந்து இப்படி தான் வந்து டிஸ்பிளே இருக்குது. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் ரோ வந்து ஆட் பண்ணி எழுதும் போது எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேன் ஆகிரும். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ரோ வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். மறுபடியும் நம்ம வந்து டிஆர் டேக் வந்து கொடுத்துக்க போகிறோம். டிஆர் டேக்கில் வந்து டிடி டேக் கொடுத்து டேட்டாஸ்லாம் வந்து எழுதிக்க போகிறோம். இப்போ கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ்பேன் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்தனால எனக்கு வந்து இப்படி வந்து லேப்னு வந்து பொதுவாக வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ நம்ம இங்கே ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், என்னென்னு வந்து பார்க்கலாம். அதை இங்கே வந்து தப்பாக கொடுத்துட்டேன். ஸோ நம்ம டோட்டலாக வந்து 6 ரோஸை வந்து நம்ம ஸ்பேன் பண்ணணும். பட் நான் வந்து 5 ரோஸ்க்கு மட்டும் ஸ்பேன் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து குயிக்காக ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து 6ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டினா நமக்கு வந்து எல்லாமே கரெக்டாக டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு வந்து கரெக்டாக வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சுங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எப்படி ஒரு டேபிளை வந்து ரோஸ்பேன் அண்ட் காலம் ஸ்பேன் கொடுத்து க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.